அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொளியை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது, நேற்று 3 மணியளவில் 3:30 அளவில் எங்களுடைய கெக்கிராவை பகுதியை அதிர வைத்த, கெக்கிராவ பகுதியை கண்கலங்க வைத்த ஒரு சம்பவம் கெக்கிராவ நகரில் நடைபெற்றது. அதாவது, 15 வயது நிரம்பிய ஒரு சிறுமியின் செயற்கை மரணம் பற்றிய விடயம் எங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. 3:30 மணியளவில் காட்டு தீ போன்று அந்த மரண செய்தி கெக்கிராவை பகுதியில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம் கிராமங்களிலும் பரவியது. அதாவது, இன்றைய காலத்தில் பிள்ளை வளர்ப்பு என்பது மிகவும் கஷ்டமான ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆலிம்களாக இருந்தாலும், இன்டலெக்சுவலாக இருந்தாலும், இன்டலெக்சுவலாக இருந்தாலும், அதே போன்று யாராக இருந்தாலும், டாக்டர்களாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு கஷ்டமான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சமூகம் இன்று திண்டாடுகின்றது. பிள்ளைகளை எவ்வாறு வளர்ப்பது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஆதங்கப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தாலும், வளர்ப்பதற்கு முயற்சி செய்தாலும், இன்றைய காலத்தில் மிகவும் கஷ்டமான ஒன்றுதான் அந்த பிள்ளை வளர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த டீனேஜ் பருவம் மிகவும் தந்தை சொல்வதையும் புரியாது, தாய் சொல்வதையும் புரியாது, உறவுகள் சொல்வதும் புரியாது. எப்படித்தான் நல்ல முறையில் நல்லவைகளை சொன்னாலும் பெற்றோர்கள் செல்வது பிழை, பெற்றோர்கள் சொல்வது தவறு, பெற்றோர்கள் செல்வது எடுக்கப்பட மாட்டாது, தான் செய்த முடிவுதான் சரி என்ற முடிவுக்கு அந்த பிள்ளைகள் வருவார்கள். நேற்றைய தினம் 3:30 மணி அளவில் கெக்கிராவை நகரில் ஒரு அகால மரணம், அதாவது ஒரு செயற்கை மரணம் நடைபெற்றது. ஷஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமி, அதாவது இந்த வருடம் கடைசியில் ஓலவல் பரீட்சை எழுதக்கூடிய ஒரு மாணவியின் செயற்கை மரணம். அதாவது கெக்கிராவை பாடசாலையில் கெக்கிராவ் முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி கற்கக்கூடிய அந்த சிறுமியின் செயற்கை மரணம். பெற்றோர்களுக்கு முதலாவது பிள்ளையாகவும் கடைசி பிள்ளையாகவும் தான் இந்த ஷஃபா என்று சொல்லக்கூடிய சிறுமி. ஒரே ஒரு குழந்தை, ஒரே ஒரு பெண் பிள்ளை, 15 வயது நிரம்பிய பெண் பிள்ளை. தந்தை ஒரு ஆசிரியர். அது மட்டுமல்ல, தந்தை ஒரு ஐடி, அதாவது கம்ப்யூட்டர் பாடநெறி படித்து கொடுக்கக்கூடிய, கெக்கிராவை நகரில் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். தாய் ஒரு ஆசிரியை. உண்மையிலே தாய் தந்தை தவறு என்று சொல்வதற்கும் வரவில்லை, தாய் தந்தையருடைய பிழை என்பதற்கும் வரவில்லை. என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை ஒழுக்கமாக, பிள்ளைகளுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? படிப்பு 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 என்று படிப்பை மாத்திரம்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம். ஆனால் மார்க்கம் என்பது ஜீரோவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆலிம்களுடைய பிள்ளைகளை பார்த்தாலும் மார்க்கம் ஜீரோவாக இருக்கின்றது. படித்த ஆசிரியர்களுடைய பிள்ளைகளை பார்த்தாலும் மார்க்கம் ஜீரோவாக இருக்கின்றது. டாக்டர்களுடைய பிள்ளைகளை பார்த்தாலும் மார்க்கம் ஜீரோவாக இருக்கின்றது. இன்று டாக்டர்களும் தலையில் கையை வைக்கின்றார்கள், ஆசிரியர்களும் தலையில் கையை வைக்கின்றார்கள், அதே போன்று ஆலிம்களும் தலையில் கையை வைக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளை கெட்டுப்போய் விட்டாலே, என்னுடைய மகன் கெட்டுப்போய் விட்டானே என்று இந்த எல்லா தரப்பினரும் என்ன செய்கின்றார்கள்? தலையில் கையை வைத்து கொண்டு அதற்குரிய முடிவுகளை தேடுகின்றார்கள். இதற்குரிய முடிவு என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன், அதாவது நவீன ரக கையடக்க தொலைபேசிகளை எங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலே கொடுத்து விட்டோம். அதுதான் முதலாவது தவறு.
எங்களுடைய பிள்ளைகளுக்கு தனி அறையை கொடுத்து விட்டோம். அது இரண்டாவது தவறு. கையடக்க தொலைபேசியை கொடுத்து விட்டு, அதே போன்று அவர்களுக்கு தனி அறையை கொடுத்து விட்டு, அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எந்த அறிவும் கொடுக்காமல் படிப்பு பின்னாலே அவர்களை விரட்டுகின்றோம். அதுதான் இப்படியான திடீர் முடிவுகளுக்குரிய காரணம். ஏன் இதனுடைய விபரீதங்கள் தெரியாததன் காரணமாக சின்ன சின்ன விடயங்களுக்கு என்ன செய்கின்றார்கள்? திடீர் முடிவுகளை எடுக்கின்றார்கள். இந்த ஃபாத்திமா ஷஃபா என்று சொல்லக்கூடிய அந்த சிறுமியின் மரணத்தின் மூலமாக அவர்களுடைய பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டம், படக்கூடிய அவஸ்தை, படக்கூடிய கஷ்டம் அவர்களுக்கு தான் தெரியும். உள்ளம் எவ்வளவு கஷ்டப்படும், உள்ளம் எவ்வளவு அழும். எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஆசிரியர்கள் அந்த ஷஃபாவுடைய தந்தை. அந்த ஷஃபாவுடைய தாய் எங்களுக்கு தெரியாது, ஷஃபாவுடைய தந்தை எல்லோருக்கும் தெரிந்தவர். எல்லோரும் அந்த பிள்ளையுடைய கபருடைய விமோசனத்துக்காக வேண்டி துவா செய்து கொள்ளுங்கள். அதே போன்று அந்த ஷஃபாவுடைய பெற்றோர்களுக்கு மன ஆறுதல், அவர்களுக்கு நிம்மதி, அவர்களுக்கு அவசரமாக அவர்கள் அந்த கவலையிலிருந்து திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துவா செய்து கொள்ளுங்கள். முழு கெக்கிராவிலிருந்தும் அதிகமான மக்கள் அந்த ஜனாசா நல்லடக்கத்தில், அதாவது அந்த ஜனாசா நல்லடக்கம் கலாவையில் நடைபெற்றது. அந்த இரவு 11 மணி அளவில் நடைபெற்றது. அந்த ஜனாசா நல்லடக்கத்தில் அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள். அதே போன்று அவருடைய பெற்றோருடைய விடயத்திலும் மன ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒவ்வொருவரும் துவா செய்து கொள்ளுங்கள் என்று வேண்டி என்னுடைய இந்த காணொளியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால பெற்றோர்களாகிய உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, தீன்தாரிகளாக, மார்க்கப்பற்றுடையவர்களாக அவர்களை உருவாக்குவது ஒவ்வொருவருடைய தலையாய கடமை மாத்திரமல்ல, அவர்களுக்கு கையடக்க தொலைபேசிகள் கொடுப்பதை முற்றாக தவிர்ந்து கொண்டால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அதனை கையடக்க தொலைபேசிகளை கொடுக்காமல் இருந்தால் அவர்களை ஒழுக்க செயலர்களாக மாற்றி அமைக்க முடியும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொளியிலே நோக்கமாக இருக்கின்றது என்று வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.